தேவா நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பர் துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலின் மன்னா போற்றி கண்ணாரந்த கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். சரி, நல்லா தேவாரம் திருப்பங்கள்லாம் பாடுறீங்களே, இது இந்த கற்றுக்கிட்டீங்களா இல்லை எப்படி உங்களுக்கு இது இந்த மனப்பாடமாக எப்படி நீங்கள் பாடுறீங்க? ஓ, இந்த நால்வருங்கிறது யார் யார்? ஞானசம்பந்தர், நாவுக்கர் சார், சுந்தரர், மாணிக்கவாசர். ஓ, இவர் கொண்டு வச்ச பிறகு இந்த தேவாரம், திருப்புகழ், திருப்பல்லாண்டு இது எல்லாம் வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால இந்த உங்களை சரளமாக சரி நார்மலாக எல்லாரும் வர மாதிரி ஆலயத்துக்கு வந்தோம். இது வச்சதுக்கு அப்புறம் ஒரு குரு வந்து எங்களுக்கு எடுத்து சொன்னாரு, 7 மணிக்கு வந்துருவோம், தேவாரெல்லாம் படிச்சு. இல்லை, இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயா, அவங்கவுங்க உணர்றதை பொறுத்து இருக்குதுங்கய்யா, யாரும் சொல்லி கேட்க. இப்போ நிறைய இடத்துல இந்த தேவாரம் திருப்புகள்லாம் தெரியாது. ஆனால் நான் ஆத்தூரில் இங்கே வந்த பிறகு தான் இந்த நால்வரை பற்றி இங்கே பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக வச்சுருக்காங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அதை பற்றி நான் கான்செப்ட் எடுக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு லாஸ்ட் வரை எனக்கு அமையல. இப்போ நீங்கள் வந்த பிறகு தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கங்கம்மா. இனியும் வரும் காலங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது நிறைய இடத்துக்கு போய் சேரணும். அதுக்கு அப்படி சேர்றதுன்னா என்ன பண்ணலாம்? ஆத்தூரில் ஒவ்வொருத்தரும் வீட்டில் பெரியவங்க வந்து அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும், ஆலயத்துக்கு போங்க, வாரத்தில் ஒரு நாளாவது போங்க, படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆலயம் தொடர்றது வந்து முக்கியம் அப்படின்னு அவள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கண்டிப்பாக ஆலயத்துக்கு அவங்கவுங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அவங்க தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லி. இப்போ வந்து முஸ்லீம்னா காலையில் வந்து குழந்தைங்க போகுது, அதே மாதிரி கிறிஸ்டின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த குழந்தைங்க போகுது. நம்ம குழந்தைங்களை ஏன் சொல்லிக் கொடுக்காம இவ்வளோ நாள் இருக்கிறாங்க? நீங்கள் தான் எடுத்து சொல்லணும், நீங்கள் தான் பத்திரிக்கையாளர், நீங்கள் தான் இது விமர்சனம் பண்ணணும். இல்லை, உங்கள் மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி வெளியே வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு கிளாஸ் வச்சா தான் நம்ம பிள்ளைங்களும் வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா எல்லா பேரண்ட்டும் வந்து படிக்கலை, அப்படி சொல்லுங்க. திருவாவடுதுறை ஆதீனத்து மூலமாக அங்கங்க மாணவர்கள் சைவ சித்தாந்த வகுப்பு மாணவர்கள் அந்த சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் அந்த சைவத்தை பற்றியும் அந்த 12 திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து திருமுறைகளை பற்றியும் 2 ஆண்டு வகுப்பு எடுக்கிறாங்க, திருமந்திரம் வகுப்பு எடுக்கிறாங்க, திருமுறை வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்பு கற்றுக்கிட்டவங்க கூட கிராமப்புறத்தில் வந்து அந்த பயிற்சி கொடுக்கறது இல்லையே. அந்த பயிற்சி வந்து அங்கே இருக்கிற இந்த அடியார்கள், சிவன் அடியார்கள், இறை அன்பர்கள் அந்தந்த கோயிலையும் தினைக்கும் போய் ஒரு 6 மணி. நான் பார்த்த அளவில் இங்கே மட்டும்தான் ஆத்தூரில் நரசிங்கபுரம் கோயிலில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இப்போ இதெல்லாமே நிறைய இடத்துல வந்து சிவன் கோயில் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒன்று கற்றுக் கொடுக்கறது இல்லைங்கிறத என்னோட இது. தினைக்கும் 7 மணிக்கு வந்து திருவாசகம், தேவாரம் எல்லாமே நாங்கள், திருப்பல்லாண்டு, திருமந்திரம் எல்லாமே நாங்கள் தினைக்குமே இங்கே ஒவ்வொரு பகுதியாக படிச்சுட்டு இருக்கோம். நான் கேட்ட கேள்வி என்னம்மா, இதே மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் இந்த மாதிரி நடந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நிர்வாகிகளும் அந்த கோயில் நிர்வாகமும் அதற்கேற்ப ஏற்பாடு ஐயா, எங்களுக்கு குரு வந்து நால்வர் வச்ச ஐயா செல்வராஜ் ஐயா, அவரு தான் குரு. அவரு தான் எங்களை கற்றுக் கொடுத்து எங்களை வரவழைச்சு இந்த சிவன் கோயிலுக்கு அவரு தாங்க ஐயா செல்வராஜ் ஐயா. 4 வருஷம் முன்னாடி வந்து எங்களை பாட வச்சு எல்லாருக்கும் பாட்டு தெரியுறது, திருமுறைகளை சொல்லிக் கொடுத்தவரே அவர் தான். இந்த திருமுறை இப்படி தான் பாடணும், என்ன செய்யணுங்கிறது கோயிலுக்கு எல்லாத்தையும் வர வச்சு ஒவ்வொருத்தரும் இந்த திருமுறை, தேவாரம், திருவாசகத்தை பாட வச்சதே அவர் தான். எங்களுக்கு படிக்கவே தெரியாமல் இருந்தது, அதை படிக்க வச்சு பாட வச்சது அவர் தான். அதே மாதிரி யாத்திரைகள் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். ஒவ்வொரு கோயிலுமா எந்தெந்த கோயில் இருக்கோ 4 பெருமக்கள் கோயில் எல்லா கோயிலும் கூட்டிகிட்டு போவார். இந்த சாமியினுடைய முக்கியமான தலங்கள் பூரா அவர் கூட நாங்கள் போய் பார்த்துருக்கோம். சிறப்பு செஞ்சது அவர் தான். அதிலிருந்து நாங்கள் எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்கள் ஏரியாவில் சின்ன ஒரு இடத்த பிடிச்சி அங்குள்ள குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம் தானேன்னு தான் எனக்கு என்னோட கேள்வி. நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் இந்த கோயிலில் மட்டும் பண்ணாமல் கிராமப்புறத்துலேயும் இது செய்யணும். கிராமத்தில் தெடாவூர், கூடமலை எல்லா ஊர்லேயும் திருவாசகம் இப்போ ஒரு மாதம் ஒரு ட்ரிப்பாக நடக்குது. இங்கே மட்டும் இல்லை, தெடாவூர், கூடமலை, இந்த வீரவனூர் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் திருவாசகம் எல்லாம் பாடுறாங்க. இப்போ எல்லாம் அதனால சிறப்பாகிடுச்சு. ஓகே, நன்றி. மாணிக்காசர் குரூப் நடந்தீங்க. இல்லை, அதான் அவர் கேட்குறது சின்ன ஒரு